أشهد أن محمدا رسول الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل وسلم وبارك على حبيبك المصطفى ونبيك المرتضى محمد وعلى آله وأصحابه وأتباعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله. اتقوا الله العظيم فقد فاز المتقون. الحمد لله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்திலே நம்மால் முடிந்த அளவு வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அருள் புரிந்தான். அல்லாஹ் அந்த வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக, அவற்றில் உள்ள குறைகளை நிறைவு செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் மாதம் முடிந்துவிட்டது. அடுத்த ரமதானில் நம்மில் எத்தனை பேர் அதை அடைவதற்குரிய அருளை பெறுவோம் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். அடுத்த ரமதானை நம்மில் எத்தனை பேர் அடைவோம், அல்லது அந்த ரமதான் வருவதற்கு முன்னால் நம்மில் எத்தனை பேரை வானவர் மலக்குல் மௌத் அழைத்து சென்று விடுவார் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். யாரும் சொல்ல முடியாது அடுத்த ரமதான் வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று. நாளை நான் இருப்பேனா அல்லது இந்த மாலை வரை நான் இருப்பேனா என்பது கூட யாராலும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு உயிருக்கும் தெரியாது நாளை அது என்ன செய்யும் என்று. எத்தனையோ பேர் பயணித்தார்கள், அந்த பயணத்திலிருந்து அவர்கள் தங்கள் வீட்டுக்கு திரும்ப வரவில்லை. அந்த பயணத்திலேயே அவர்கள் தங்களுடைய மறுமையின் பயணத்தையும் ஆரம்பம் செய்து விட்டார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த ரமதான் வணக்க வழிபாடுகள் நிறைந்த ரமதானாக, குர்ஆனை ஓதாதவர்களெல்லாம் குர்ஆனை திறந்து ஓதினார்கள். ஐங்கால தொழுகைகளை ஜமாஅத்தோடு சரியாக தொழ முயற்சிக்காதவர்களெல்லாம் ஐங்கால தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ முயற்சித்தார்கள். அல்லாஹுவை திக்ர் செய்தார்கள், தான தர்மங்கள் கொடுத்தார்கள். அல்லாஹுடைய இல்லமாகிய மஸ்ஜிதை நிரப்பமாக்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, மேலும் பல நல்ல காரியங்களை இந்த ரமதானிலே செய்தார்கள். இரவு வணக்க வழிபாடுகளை செய்தார்கள். தனிமையில் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். தங்கள் பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு வேண்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நம்மிலே ஒரு நல்ல கூட்டம் அல்லாஹுடைய வணக்க வழிபாடிலே முன்னேறி ரமதானை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படி பயன்படுத்தி கொண்டவர்களும் நம்மிலே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். பலர் இப்படியும் இருக்கிறார்கள். ரமதான் வந்தால் என்ன, அல்லது அல்லாஹுடைய கட்டளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் தங்களுக்கு முன்னால்
போதிக்கப்பட்டால் என்ன, இவற்றை பற்றியெல்லாம் எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்ளாமல் பாவமான காரியங்கள், தடுக்கப்பட்ட காரியங்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்வது, அவனுடைய தூதருக்கு மாறு செய்வது, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை பாழ்படுத்துவது, தொழுகையை விடுவது, நோன்பிலே அலட்சியம் செய்வது, ஆசாபாசங்களை பார்ப்பது கேட்பது, இன்னும் பிற தடுக்கப்பட்ட பாவமான அல்லாஹ்விற்கு வெறுப்பான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது, இப்படி ரமதானை கழித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய கூட்டத்தில் நம்மையோ நம்முடைய சந்ததிகளையோ ஆக்காமல் இருப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இவர்களை பொறுத்தவரை ரமதானுக்கென்ற ஒரு புனிதத்தை இவர்கள் பேணவில்லை, ரமதானின் கண்ணியத்தை இவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை, ரமதானுக்குரிய ஹக்கை இவர்கள் கொடுக்கவில்லை. இவர்களுக்கு ரமதான் இருந்தால் என்ன, ரமதான் முடிந்தால் என்ன, தங்களுடைய துன்யாவை தவிர வேறு எதுவும் இவர்களுக்கு லட்சியம் இல்லை. அல்லாஹு தஆலா இத்தகைய மக்களை பார்த்து சொல்லுகின்றார், ஒமன் அராதல் ஹயாத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். யாருக்கு இந்த உலகம்தான் நோக்கமாக இருக்கிறதோ, இதன் அலங்காரம்தான் நோக்கமாக இருக்கிறதோ, அவர்களுடைய செயல்களுக்குண்டான கூலியை இந்த உலகத்திலேயே கொடுத்து முடித்து விடுவோம். ومن أراد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا. யாருக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும் குறிக்கோளாக இருந்ததோ, அல்லாஹ் கூறுகிறான், அவர்களில் யாருக்கு நாம் நாடுகிறோமோ இந்த உலகத்தை கொடுப்போம். அதுவும் முயற்சி செய்யக்கூடிய எல்லோருக்கும் கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யாருக்கு நாம் நாடுகிறோமோ அவர்களுக்கு கொடுப்போம். பிறகு முடிவு என்னவாக இருக்கும், மறுமையின் முடிவு என்னவாக இருக்கும்? அல்லாஹ் கூறுகிறான், ஜஹன்னம் என்ற அந்த நரகத்தை இவன் செல்லும் இடமாக, அங்கே இவன் பொசுக்கப்படும் இடத்தை நாம் இவனுக்கு ஆக்கி கொடுப்போம். யஸ்லாஹா, கேவலப்படுத்தப்பட்டவனாக, மத்மூமம் மத்ஹூரா, நிந்திக்கப்பட்டவனாக, இழிவுபடுத்தப்பட்டவனாக அந்த நரகத்திலே இவன் நுழைவான், அங்கே நெருப்பு கங்குகளால் பொசுக்கப்படுவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களை பற்றி பேசுகிறோம், யார் இந்த ரமதானை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை பற்றி பேசுகிறோம். அத்தகைய மக்கள் இந்த ரமதானிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அத்தகைய மக்கள் ரமதானுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே ஆரம்பிக்க வேண்டும், தங்களது வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உங்கள் நிலைமையை நீங்கள் மாற்றாத வரை அல்லாஹ் உங்கள் நிலையை மாற்ற மாட்டான். நீங்கள் முடிவு செய்ய வேண்டும், யா அல்லாஹ் நான் நல்லவனாக மாற வேண்டும், யா அல்லாஹ் நான் இறையச்சம் உள்ளவனாக மாற வேண்டும், யா அல்லாஹ் நான் பேணுதல் உள்ளவனாக மாற வேண்டும், யா அல்லாஹ் ஐங்கால தொழுகைகளை பேணக்கூடிய, ஜமாஅத்தை பேணக்கூடிய, சுன்னத்துகளை பேணக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக நான் மாற வேண்டும் என்று நீங்கள் உறுதி செய்து அதற்காக அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாத வரை அதற்குண்டான அருளை, அதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, பிரார்த்தனையின் தேவை, அல்லாஹுவின் அந்த அன்பின் தேவை, அல்லாஹுவின் பக்கம் நன்மைகளால் விரைவதின் தேவை, அதை உணர்ந்தவர்கள் இறை தூதர்கள், அதை உணர்ந்தவர்கள் சாலிஹ் என்ற நல்லவர்கள். இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கமான நண்பர், நபிமார்களின் இமாம், நபிமார்களின் தந்தை, அவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்கள். வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததிகளையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரப்படுத்து, ஷிர்க்கை விட்டு பாதுகாத்துக்கொள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي வதகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும்
என் சந்ததிகளில் வருபவர்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக ஆக்கு, தொழுகையை பேணக்கூடிய மக்களாக, தொழுகையை சரியாக தொழக்கூடிய மக்களாக ஆக்கு. இன்று எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்கிறது? ரமதான் மாதத்திலே மஸ்ஜிதை அலங்கரித்தவர்கள், ஜமாஅத்தை பேணியவர்கள், ஐங்கால தொழுகைகளை அதன் நேரத்திலே தொழுதவர்கள் இன்று எங்கே சென்று விட்டார்கள்? அன்பிற்குரியவர்களே, ரமதான் மாதத்தில் மட்டுமா அல்லாஹ் இந்த தொழுகைகளை பேணும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான்? கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் மாதம் என்பது உபரியான வணக்க வழிபாடுகளை, நஃபிலான அமல்களை அதிகம் செய்வதற்குண்டான மாதம். ரமதான் மாதம் என்பது அல்லாஹுவின் பாதையில் தான தர்மங்களை செய்வதற்கும், அல்லாஹுடைய வேதம் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்குண்டான மாதம். ஆனால் அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்லான தொழுகையோ, அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தோ, ஏனைய வணக்க வழிபாடுகள் எவற்றை அல்லாஹ் நம் மீது ஃபர்லாக்கி விட்டானோ, மேலும் எந்தெந்த செயல்களை செய்யக்கூடாது, எந்தெந்த காரியங்களை பார்க்கக்கூடாது, எவற்றை கேட்கக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் எதை தடை செய்து விட்டானோ அது ரமதானில் மட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக அல்ல, ரமதானில் மட்டும் விட்டு விடுவதற்காக அல்ல. சிலரை பற்றி கேள்விப்படுகிறோம், பெருமையாக சொல்வார்கள், ரமதான் வந்து விட்டால் எங்கள் வீட்டில் உள்ள டிவியை நாங்கள் போர்த்தி விடுவோம், எல்லா சீரியல்களையும் நாங்கள் அணைத்து விடுவோம், துண்டித்து விடுவோம், பிறகு ரமதான் முடிந்ததற்கு பிறகு அதை நாங்கள் திறந்து விடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆபாசங்களை பார்ப்பதும் அசிங்கங்களை கேட்பதும் ரமதானில் மட்டுமா அல்லாஹ் தடையாக்கினான், ஹராமாக்கினான்? ரமதான் முடிந்து விட்டால் நான் அவற்றை உங்களுக்கு ஆகுமாக்கி விட்டேன் என்று ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கிறானா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இது என்ன மார்க்கம்? முஸ்லிம்களுடைய இந்த நிலை இரட்டை நிலைப்பாடு என்ன? ரமதானில் அல்லாஹுவை வணங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணுகிறார்கள், அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை விட்டு விலகிக் கொள்கிறார்கள். ரமதான் முடிந்து விட்டால் கடமைகளை பாழாக்குகிறார்கள், அல்லாஹ் கடமையாக்கியதை விட்டு விடுகிறார்கள். பாருங்கள், எத்தனை தொழுகையாளிகளை நாம் பார்த்தோம். இன்று அவர்களெல்லாம் ஃபர்லான தொழுகையிலே காணவில்லையே, எங்கே சென்று விட்டார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை குறித்து இறை நிராகரிப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அத்தனை சஹாபாக்களும் ஒருமித்த கருத்தோடு ஒரு அமலை விடுவது இறை நிராகரிப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது தொழுகையை விடுவது. யார் ஒருவன் தொழுகையை, அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஐங்கால தொழுகையை விட்டானோ, அது கடமை என்று தெரிந்ததற்கு பிறகு அவன் இறை மறுப்பாளன், காஃபிராக ஆகிவிடுவான். காஃபிராக ஆகிவிடுவான். சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்து. ஆகவேதான் பின்னால் வந்த இமாம்கள், மார்க்க அறிஞர்கள் தொழுகையாளியை குறித்து, இந்த தொழுகையை விட்டவனை குறித்து அவர்கள் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? சஹாபாக்கள் காலத்திலே தொழுகையை விட்டவர் யாரும் இல்லை. யார் வெளிப்படையாக முனாஃபிக் என்று அறியப்பட்டு விட்டானோ அவர்கள் கூட வீடுகளில் தொழுது கொண்டார்கள். எப்படி? யார் வெளிப்படையாக முனாஃபிக் என்று அறியப்பட்டாரோ அவர்கள் கூட தொழுகையை விடுவதற்கு தயாரில்லை. காரணம், தொழுகையை விட்டால் முஸ்லிம்களில் இல்லை என்று நம்மை அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று பயந்து மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதார்கள். பிறகு அடுத்த காலகட்டங்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலான இமாம்கள் சொல்லுகின்ற ஃபத்வா என்னவென்றால், யார் ஒருவன் தொழுகையை விட்டானோ, தொழுகை கடமை என்று அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டதற்கு பிறகும், ஃபர்து என்று அவனுக்கு நல்லுபதேசம் செய்யப்பட்டதற்கு பிறகும் அவன் ஜமாஅத்தோடு மஸ்ஜிதிலே தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தயாராகவில்லை என்றால், அவன் தொழுகையை விட்டுவிட்டால் முஸ்லிம்களுடைய ஹலீஃபா
அவனை சிறைச்சேதம் செய்ய வேண்டும், கத்தல் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய முஸ்லிம்களின் நிலைமை என்ன? இன்னும் எந்த அளவு மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால், தொழுகையை விட்டவன், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன், அவனுக்கு நீங்கள் உங்கள் பெண் மக்களை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அல்லது தொழுகையை விட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை உங்களுடைய ஆண் மக்களுக்கு நீங்கள் மணப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள கூடாது. இன்று என்ன நடக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானில் தொழுகையை பேணியவர்கள், ரமதானிலே மஸ்ஜிதை அலங்கரித்தவர்கள் இன்று எங்கே சென்று விட்டார்கள்? ரமதானில் மட்டுமா இந்த ஐங்கால தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினார்? கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்நாள் முழுக்க வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே உமக்கு மரணம் வரும் வரை, உமக்கு மரணம் வரும் வரை நீங்கள் உங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டே இருங்கள். இபாதத் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத அம்சம். எப்போது ஒரு மனிதன் மஜ்னூன், பைத்தியம் பிடித்து விடுமோ அவனுக்கு, அல்லது இறந்து விடுவானோ அப்போதுதான் இந்த இபாதத் என்பது அவனை விட்டு பிரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண தருவாயிலே இருக்கும்போது, அந்த நோயிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, இரண்டு தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் வலது பக்கமாக ஒருவர் இடது பக்கமாக பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்களை தூக்கி நிறுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் காலால் நிற்க முடியவில்லை, தளர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய கால்கள் பூமியிலே தேய்த்த வண்ணமாக அவர்களை அழைத்து கொண்டு வந்து மஸ்ஜிதிலே நிறுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டாம். இந்த தொழுகையை பாழாக்கிய நிலையிலே இருக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எதற்காகவெல்லாம் அவர்கள் நல்ல முயற்சிகளை எடுக்கிறார்களோ அந்த முயற்சிகளிலே அல்லாஹ்வுடைய உதவி வருமா? அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓதியவர்கள், இந்த ரமதானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓதியவர்கள், அதனுடைய கருத்துக்களை சிந்தித்து பார்த்தவர்கள், ரமதான் முடிந்ததற்கு பிறகு குர்ஆனை மூடிவிட்டார்களே. ரமதான் முடிந்ததற்கு பிறகு குர்ஆனை விட்டு தூரமாகி விட்டார்களே. இந்த குர்ஆன் இவர்களை அழைக்கவில்லை. இந்த குர்ஆன் இவர்களை அழைக்கவில்லையா? இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், ஒவ்வொரு நாளும் இதை ஓத வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை இவர்களுக்கு நினைவு வரவில்லையா? ரமதான் மாதத்திற்கு மட்டுமா இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது? அல்லாஹ் கூறுகிறான், உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், நபியே உம் இறைவனின் வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலை மாலை இரவு என்று எல்லா நேரங்களிலும் குர்ஆனை ஓதி சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, பலருடைய நிலையை நாம் பார்க்கிறோம். ரமதானுக்கு மட்டும் குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதுவல்ல ஒரு முஸ்லிமுடைய குணம். ரமதான் மாதத்திலே அதிகமாக ஓத வேண்டும். ரமதான் மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டும். ரமதான் முடிந்ததற்கு பிறகு அந்த குர்ஆனை விட்டு ஒரு முஸ்லிம் தன் உறவை துண்டித்துக் கொள்ளக்கூடாது, தன் உறவை துண்டித்துக் கொள்ளக்கூடாது. ரமதான் மாதத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு தர்பியாவை கொடுத்தான். இருந்த சில அலட்சியங்கள் அல்லது சில குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்காக, அல்லது வாழ்நாளிலே பயணத்தின் காரணமாக, அல்லது வேறு சில தவிர்க்க முடியாத வேலையின் காரணமாக விடுபட்ட அந்த இடைவெளிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, உள்ளங்களிலே ஏற்பட்ட துருக்களை அகற்றிக் கொள்வதற்காக, மனதிலே ஏற்பட்ட அந்த அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்காக, அமல்களிலே ஏற்பட்ட அந்த இடைவெளியை சரி செய்து கொள்வதற்காக ரமதானுடைய மாதத்தை கொடுத்து, இந்த ரமதானிலே அதிகம் ஓதுங்கள், தொழுகையிலே ஓதுங்கள், தொழுகைக்கு வெளியிலே ஓதுங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டதே தவிர ரமதானோடு குர்ஆனின் உறவை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி ரமதான் மாதத்திலே தொழுகைக்கு முன்னால் ஆஜராகி அதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னால் அல்லது இக்காமத்திற்குரிய நேரம் வருவதற்கு முன்னால் மஸ்ஜிதிலே ஆஜராகி
சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுவிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தோமோ, அதனுடைய அந்த பொருள்களை படித்து கொண்டிருந்தோமோ, அந்த பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. அப்படி ஒருவன் இந்த ரமதானோடு குர்ஆனை நிறுத்திக் கொள்கிறான் என்றால் அவன் உண்மையில் இந்த குர்ஆனை இறக்கிய அல்லாஹுவை நேசிக்கவில்லை, அல்லது இந்த குர்ஆனின் மகத்துவத்தை அவன் புரியவில்லை, இந்த குர்ஆனின் உறவை அவன் மதிக்கவில்லை என்பதுதான் பொருள். உண்மையில் யார் அல்லாஹுவை நேசிக்கிறாரோ, உண்மையில் யார் இந்த குர்ஆனின் மகத்துவத்தை உணர்ந்தாரோ, அவர் ரமதானோடு இந்த குர்ஆனின் உறவை முடித்துக் கொள்ள மாட்டார். மாறாக இந்த ரமதானிலே கிடைத்த அந்த ஒளி பெற்ற அந்த கல்வி ஞானத்தோடு, அந்த தக்வா உள்ள அந்த உள்ளத்தோடு குர்ஆனின் தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் தஜ்வீதோடு சரியான உச்சரிப்போடு இந்த குர்ஆனை எப்படி ஓதுவது, குர்ஆன் நன்கு ஓத தெரிந்தால் இதனுடைய பொருளை அறிந்து கொள்வதற்குண்டான அடுத்த கட்ட வழி என்ன, பொருளை அறிய முற்படும் போது அதில் உள்ள சட்டங்களை எல்லாம், அதில் உள்ள கட்டளைகளை எல்லாம் எப்படி பேணுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை அறிய வரும்போது அவை தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ், நீ தடுத்த இந்த காரியம் நான் எத்தனை நாட்களாக இதை அறியாமல் இருந்தேன், யா அல்லாஹ், இன்று நான் அறிய வருகிறேன், என்னை மன்னித்துக்கொள், இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கக்கூடிய அந்த நற்பாக்கியம், அதை அடையக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பார்க்கிறோம். இந்த குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த உறவு, ரமதான் முடிந்ததற்கு பிறகும் இந்த குர்ஆனை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், சஹீஹுல் புகாரியிலே குர்ஆனின் சிறப்பு என்ற பாடத்திலே பதிவான ஹதீஸ். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அமல்களை கற்றுத்தாருங்கள். சஹாபாக்கள் எப்படி கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், எனக்கு அமல்களை கற்றுத்தாருங்கள், என்னென்ன அமல்களை நான் செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும், பல வணக்கங்களை பற்றி பேசுகிறார்கள். அதிலே குர்ஆன் ஓதுவதை பற்றி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஓதுங்கள். எப்படி சொன்னார்கள்? ஒரு மாதத்திற்கு ஒரு முறை குர்ஆனை ஓதுங்கள். சாதாரண ஒரு முஸ்லிம், அடிப்படை ஒரு முஸ்லிம், வியாபாரத்தோடு தொழில்துறையோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது குர்ஆனை ஹத்தம் செய்ய வேண்டும், குர்ஆனை ஒரு முறையாவது முடிக்க வேண்டும். அப்போது அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, இது சாதாரண மக்களுக்கு உரியதல்லவா, என்னால் இதற்கு மேலும் அமல் செய்ய முடியும். எப்படி பாருங்கள், இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நம்முடைய நிலைமை என்ன? துன்யாவை பொறுத்தவரை போதும் என்ற மனப்பான்மை பலருக்கு வருவதே கிடையாது. எனக்கு இது போதும், அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான், நான் இபாதத்திற்கு செல்ல போகிறேன், நான் வணக்க வழிபாட்டுக்கு செல்ல போகிறேன், இன்று எனக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க் கிடைத்து விட்டது, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் அதிகமாக கிடைத்து விட்டது, நஃபில் தொழுவதற்கு அதிகம் நேரம் கிடைத்து விட்டது, இஸ்லாமிய நல்ல நூல்களை படிப்பதற்கு எனக்கு அதிகம் நேரம் கிடைத்து விட்டது என்று நம்மிலே எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோம். துன்யாவை பொறுத்தவரை இரவு பகல், களைப்பு, அசதி, துக்கம், துயரம், உடல் சுகவின்மை எதையும் பார்ப்பது கிடையாது. போதும் என்ற தன்மை துன்யாவை பொறுத்தவரை நம்மிலே பலருக்கு அறவே இருப்பது கிடையாது. அல்ஹாக்குமுத் தகாசுர் என்று அல்லாஹ் கூறிய அந்த வசனம் பலருக்கு மிக சரியாக பொருந்துகிறது. ஆனால் தீன் என்று வந்துவிட்டால், மார்க்கம் வழிபாடு என்று வந்துவிட்டால், இது போதுங்க, நமக்கு இந்த அளவு செய்தால் போதும், எனக்கு இது போதும், நான் இன்று இதை செய்து விட்டேன் என்று நிறைவு காணுகிறார்கள். மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் சஹாபாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். சஹாபாக்களை பொறுத்தவரை அமலிலே இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். ஏழைகள் வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எங்களை ஏழையாக வைத்திருக்கிறார், எங்களிடத்திலே செல்வம் இல்லை,
இதோ இந்த செல்வந்தர்கள் இருக்கிறார்களே, எங்களை போன்று தொழுகிறார்கள், எங்களை போன்று நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் அவர்களை போன்று நாங்கள் ஜிஹாதுக்கு வர முடியவில்லை செல்வம் இல்லாத காரணத்தால், ஹஜ்ஜுக்கு வர முடியவில்லை செல்வம் இல்லாத காரணத்தால், ஜகாத் சதக்கா கொடுக்க முடியவில்லை செல்வம் இல்லாத காரணத்தால், நாளை மறுமையிலே நாங்கள் அவர்களை விட்டு பின்தங்கி விடுவோமோ என்று பயப்படுகிறோம். எப்படி கேட்கிறார்கள் கேள்வி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் அப்படி இருந்தார்கள். இன்று நம்முடைய காலத்திலே வாழ்ந்த செல்வந்தர்கள் 100 ஓரிரு பேரிடத்தில் தான் மார்க்கம் என்பது அதுவும் பேருக்கு ஒட்டி இருப்பதை பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் இந்த செல்வமே அவரை மார்க்கத்திலிருந்து வரம்பு மீறுவதற்கு தூண்டக்கூடியதாக மாறிவிடுவதை நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த பாதுகாப்பை நாமும் தேட வேண்டும். என்ன தேடினார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கினை யுத்கீனி. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை உன் மார்க்கத்தை விட்டு மீற வைக்கும்படியான, உன்னுடைய கட்டளைகளை தாண்ட வைக்கும்படியான செல்வ நிலையிலே வைத்து விடாதே. எப்படிப்பட்ட செல்வம் வேண்டாம்? எந்த செல்வம் பெருமை கொள்ள தூண்டுமோ, எந்த செல்வம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடைக்க தூண்டுமோ, எந்த செல்வம் ஏழைகளை அவமதிக்க தூண்டுமோ, எந்த செல்வம் முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திலே சேருவதை விட்டு தூரமாக்குமோ, எந்த செல்வம் ஜமாஅத்துடைய தொழுகையிலே கலந்து கொள்வதை விட்டு நம்மை தடுக்குமோ, எந்த செல்வம் முஸ்லிம்களோடு தோல் ஒட்டி காலோடு கால் சேர்த்து புஜத்தோடு புஜம் சேர்த்து நிற்பதற்கு நம்மை தடுக்குமோ, பெருமையை கொடுக்குமோ, அந்த செல்வம் நமக்கு வேண்டாம். யா அல்லாஹ், அந்த செல்வத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். வமின் ஃபக்ரின் யுன்சீனி, உன்னை மறக்க வைக்கும்படியான வறுமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். எப்படி? வறுமை அது உன்னை மறக்கடிக்கும் நிலையிலே என்னை வைத்துவிட வேண்டாம். அத்தகைய வறுமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். உன்னுடைய கட்டளைகளை மீற வைக்கும்படியான செல்வத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். சஹாபாக்களுடைய செல்வந்தர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு முறை மதீனாவிலே பயங்கரமான சப்தம் கேட்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடுங்கி விடுகிறார்கள். என்ன, ஏதாவது ஒரு பெரிய எதிரிகளின் கூட்டம் திடீரென்று மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தி விட்டதா? இவ்வளவு ஒரு பெரிய ஆரவாரம் சத்தம் கேட்கிறது என்று தங்கள் அடிமையிடத்திலே கேட்டால் அவர் சொல்கிறார், அன்னையே, பயப்பட வேண்டிய செய்தி ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டிய செய்தி ஒன்றும் இல்லை. நம் தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார கூட்டம் 800 ஒட்டகைகளிலே சிரியா நாட்டிலிருந்து வியாபாரம் செய்துவிட்டு மதீனாவிற்குள் ஒரே நேரத்திலே நுழைந்து விட்டார்கள். இப்போதுள்ள மதீனாவின் அளவா? சாதாரண சில தெருக்களால் கூடிய அந்த நகரம் 800 ஒட்டகைகளிலே வியாபாரிகள் ஒரே நேரத்திலே அந்த தெருக்களிலே நுழைந்தால் எப்படிப்பட்ட ஒரு ஆரவாரமாக இருந்திருக்கும். அன்னை அவர்கள் அப்துர் ரஹ்மானை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னை அழைத்த மாத்திரத்திலே வருகிறார்கள். அப்போது கேட்கிறார்கள் அன்னை அவர்கள், அப்துர் ரஹ்மானே, உமக்கு ஒரு செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை பற்றி கூறினார்களே, அந்த செய்தி உனக்கு தெரியுமா என்று கேட்கும்போது, அன்னை அவர்களே என்ன சொன்னார்கள் என்னை பற்றி கேட்கும்போது அன்னை சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹா வ அர்லாஹா அன், அப்துர் ரஹ்மானே, நாளை மறுமையிலே பிலால் அம்மார் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு உன்னுடைய செல்வத்திற்கு கணக்கு கொடுத்து கலைத்தவனாக, உன்னுடைய முட்டுக்கால்களை தேய்த்தவனாக நீ சொர்க்கத்திற்கு வருவாய். ஹலாலான முறையிலே சம்பாதித்த செல்வம், அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி சம்பாதித்த செல்வம், உறவுகளை சேர்த்து சம்பாதித்த செல்வம், ஜகாத் கொடுத்து சதக்கா கொடுத்து சேர்த்த செல்வம். இன்று நம்மிலே பல செல்வந்தர்கள் சம்பாதிப்பது போன்று கிடையாது. ஜகாத்தாவது சதக்காவது இவையெல்லாம் இந்த ஏழைகளுக்கு எங்கள் சொத்திலே, நாங்கள் சம்பாதித்த இந்த சொத்திலே,
என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சேர்த்த சொத்திலே என்ன பங்கு இருக்கிறது, நான் அனுபவிப்பேன், நான் பயன்படுத்துவேன், அதற்கு பிறகு மிஞ்சினால் பார்ப்போம் என்று சில சில்லறை காசுகளை ஏழைகளை கேவலப்படுத்தும் விதமாக தூக்கி எறிகிறார்களே, அந்த செல்வந்தர் அல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தியை கூறியவுடன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தேம்பி தேம்பி அழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். அழுதது மாத்திரமல்ல, என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அன்னையே, நீங்கள் சாட்சியாக இருங்கள், இந்த 800 ஒட்டகங்களையும் இந்த 800 ஒட்டகங்கள் சுமந்த அத்தனை திர்ஹங்கள் தீனார்களையும் மதீனாவில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டேன். 800 ஒட்டகைகளையும் அந்த ஒட்டகையில் சுமந்த திர்ஹங்கள் தீனார்களையும் சாமான்களையும் மதீனாவில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டேன் அல்லாஹ்வின் பாதையிலே. எவ்வளவு என்ன என்ற கணக்கு கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த செல்வந்தர்கள் அப்படி இருந்தார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொட்டி கொடுத்தார். செல்வங்களை அவர்களுடைய கால்களிலே அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்வந்தர்கள் ஜிஹாதுக்கு செல்லுகிறார்கள், அல்லாஹ் வசதிகளை கொடுத்திருக்கிறார், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் அவர்களுடைய நன்மை அடைவதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால் திக்ர் செய்யுங்கள் என்று திக்ர்களை கற்றுத் தருகிறார்கள். இதை கேட்ட செல்வந்தர்கள், இதை கேள்விப்பட்ட செல்வந்தர்களும் அந்த திக்ர்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். மீண்டும் ஓடி வருகிறார்கள் ஏழைகள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அமலை, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அமலை கேள்விப்பட்ட அந்த செல்வந்தர்களும் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்களே, இப்போது நாங்கள் என்ன செய்வது? இப்போது நாங்கள் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ் அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கின்ற சிறப்பு, அவன் யாருக்கு விரும்புகிறானோ இந்த சிறப்பை கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லோரும் செய்கின்ற அமல், ஒரு மாதத்திலே குர்ஆன் ஓதுவது என்பது, எனக்கு விசேஷமாக சொல்லுங்கள் என்று கூறும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை குர்ஆனை முடிப்பீராக. எப்படி? ஒரு வாரத்திற்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பீராக. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதையும் பலர் செய்கிறார்கள், எனக்கு இன்னும் அதிகமாக கொடுங்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாளுக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடியுங்கள். எப்படி? கண்ணியத்திற்குரியவர்களே, கேவலமாக இல்லை, கை சேதமாக இல்லை, கண்ணீர் விடக்கூடிய நிலையிலே நாம் இல்லை. நம்மிலே எத்தனை பேர் பிறந்ததிலிருந்து இதுவரை குர்ஆனை திறந்து விட பார்க்காமல் இருக்கிறார்கள்? குர்ஆனை ஓதுகின்ற பாக்கியத்தை பெறவில்லை என்ற கவலை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ரமதானில் கூட குர்ஆனை ஓதாமல், வருஷத்திற்கு ஒரு முறை கூட அந்த குர்ஆனை முடிக்காமல், அந்த குர்ஆனோடு ஏதோ வெறுத்த ஒரு தொடர்போடு இருப்பதை பார்க்கிறோம். என்ன சமுதாயம் இது? அத்தனை பத்திரிகைகளையும் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, அத்தனை அசிங்கங்களையும் பார்த்து தீர்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனை படிப்பதற்கு மட்டும் நேரம் இல்லை. அத்தனை கல்விகளையும் கற்றுக்கொள்வதற்கு நேரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அதற்குண்டான முயற்சி எடுப்பார்கள். ஆனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு அதற்குண்டான முயற்சி இல்லை, அதற்குண்டான தேட்டம் இல்லை. ஏன்? மஸ்ஜிதுகள் இல்லையா? அந்த மஸ்ஜிதுகளிலே குர்ஆனை கற்ற ஆலிம்கள் இல்லையா? ஹாஃபிதுகள் இல்லையா? ஏன் அவர்களிடத்திலே மண்டி போடுவதற்கு, அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து அவர்களிடத்திலே கல்வியை படிப்பதற்கு உங்களுடைய பதவி தடுக்கிறதா, அல்லது பொருளாதாரம் தடுக்கிறதா, அல்லது எது உங்களை தடுக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களை சிந்திக்க வேண்டாம். அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னால் இதற்கு மேலும் முடியும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட நபித்தோழராக இருப்பார்? யா ரசூலல்லாஹ், என்னால் இதற்கு மேலும் முடியும், இன்னும் எனக்கு அதிகம் கொடுங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இல்லை போதும், 3 நாட்களுக்குள் முடித்தால் போதும், இன்னும் நீ அதிகம் கேட்காதே என்று சொல்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவல்லவா அந்த நபி தோழர்களுக்கு இருந்த தொடர்பு. அந்த தொடர்பை உருவாக்குவதற்கல்லவா இந்த ரமதான் கொடுக்கப்பட்டது. அல்லது ரமதான் மாதத்திலே ஓதிவிட்டு படித்துவிட்டு பிறகு பத்திரமாக மூடி வைத்து விடுவதற்கா ரமதான் மாதம் கொடுக்கப்பட்டது? இல்லை சகோதரர்களே, இல்லை சகோதரர்களே. அடுத்து வாருங்கள், தான தர்மங்கள், சதகாத், அல்லாஹ்வின் பாதையிலே நன்மையான காரியங்களிலே செலவழிப்பது. ரமதானிலே செலவழித்தோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான் முடிந்து விட்டால் இந்த சதகாவின் கட்டளைகளை அல்லாஹ் நிறுத்தி விட்டானா? இல்லை. ரமதான் பற்றற்ற வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு ஒரு பாடம். ரமதான் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்வதற்கு, நம்முடைய உள்ளத்தை தூண்டுவதற்காக, கர்மித்தனத்தை காலுக்கு கீழ் போட்டு புதைப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி கூடம். இந்த ரமதானிலே தர்மத்தை பழக்கப்பட்டவர்கள், தங்களுடைய கைகளை விரித்து பழக்கப்பட்டவர்கள், கொடுத்து பழக்கப்பட்டவர்கள், ரமதான் முடிந்தவுடன் அந்த கைகளை சுருக்கி கொள்ள வேண்டாம், அந்த கைகளை தங்களுடைய கழுத்துக்கு பின்னால் கட்டிக்கொள்ள வேண்டாம், தங்களுடைய அந்த தர்மங்களை தடுத்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாள் சூரியன் உதிக்கும் போதும் 2 மலக்குகள் அங்கே துஆ கேட்கிறார்கள். ஒருவர் கூறுகிறார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே செலவு செய்பவருக்கு, தர்மம் செய்பவருக்கு நீ கொடுத்து கொண்டே இரு என்று கூறுகிறார். யார் துஆ கேட்கிறார்? யார் துஆ கேட்கிறார்? மலக்கு துஆ கேட்கிறார். அவரை துஆ செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்குகிறான் பூமிக்கு. அப்படி என்றால் அதை அங்கீகரிப்பதற்காகவே அல்லாஹ் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவர் துஆ செய்கிறார். அல்லாஹ் இந்த 2ஆம் அவரின் துஆவிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. என்ன செய்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே செலவழிக்காமல் யார் தடுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு நாசத்தை கொடு, அவனுக்கு அழிவை கொடு. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பத்துஆவை, அந்த கெட்ட பிரார்த்தனையை நாம் வாங்க வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்திலே முஸ்லிம்களுக்கு தர்பியா கொடுத்தார்கள். இந்த உள்ளத்தில் உள்ள கஞ்சத்தனத்திலிருந்து இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்குண்டான பயிற்சி கொடுத்தார்களே தவிர ரமதானோடு உங்களுடைய தர்மத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக அல்ல. சில செல்வந்தர்களை நீங்கள் பார்க்கலாம், அவர்களிடத்தில் கேட்டு சென்றால், நீங்கள் ரமதானில் வந்திருக்க கூடாதா? இப்படி சொல்வார்கள், நீங்கள் ரமதானில் வந்திருக்க கூடாதா? என்னுடைய ஜகாத்துகள், தர்மங்களை எல்லாம் ரமதானிலேயே கொடுத்து முடித்து விட்டேன். பிறகு எப்படி தெரிகிறது என்றால், ஏதோ அடுத்த வருடம் வரை, அடுத்த ஆண்டு வரை, அடுத்த ஆண்டு ரமதான் வரை இவர் உயிரோடு இருப்பார் என்ற கேரண்டியை இவருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான் போலும். மலக்குல் மௌத் அடுத்த ஆண்டு ரமதானுக்குத்தான் நான் வருவேன் என்று செய்தியை இவருக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார் போலும். அல்லது இவர் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் இவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று ஏதோ அறிவிக்கப்பட்டதை போன்று என்ன சொல்கிறார்கள், ரமதானிலேயே எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன், இப்ப என்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, 2 மிக மோசமான மாறுபட்ட நிலைப்பாடுகளை இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த 2 நிலைப்பாடுகளும் அல்லாஹ்வின் கோபத்திற்கு, அல்லாஹ்வின் சாபத்திற்கு, நபியின் கோபத்திற்கு ஆளானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று என்ன தெரியுமா? கேட்டு வருபவர்களை, யாசகம் கேட்டு வருபவர்களை, தங்களுடைய உதவியை கேட்டு வருபவர்களை கேவலமாக பார்ப்பது, இலக்காரமாக பார்ப்பது, அவர்களை பரிகாசம் செய்வது, அல்லது அவர்களை அவமரியாதை செய்வது, அல்லது அவர்களை விரட்டுவது. இது என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு விசேஷமாக போட்ட கட்டளை, அலம் யஜிதுக ரப்புக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر. நபியே, அனாதையை அதட்டாதீர். அரை பார்த்து சொல்கிறார். அனாதை என்றால் நிரக்தியாக ஆதரவற்று இருப்பவரை
நீர் அதட்டாதீர். அவனை பலவீனமானவன், அவனை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீர். அர்ஷுக்கு மேல் உள்ள நான் இருக்கிறேன். فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. யாசகம் கேட்டு வருபவரை அதட்டாதீர், மிரட்டாதீர், கடுகடுப்பாக பார்க்காதீர். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. உம்முடைய இறைவனின் அருட்கொடையை நீ மக்களுக்கு எடுத்துச் சொல்வீராக. இன்று என்ன நடக்கிறது? பிச்சைக்காரங்க வந்திருக்காங்க, எடுத்து போடுங்க. மிஸ்கின் வந்திருக்கிறாங்க, எடுத்து போடுங்க. ஏதாவது கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினானே, அவருடைய வாசலில் உங்களை நிறுத்தாமல் உங்களுடைய வாசலிலே அவரை நிறுத்தினானே, அந்த அல்லாஹ்விற்கு என்ன நன்றி செலுத்தினீர்கள்? அல்லாஹ் நாடினால் நிலைமைகளை மாற்றி இருக்கலாம். நம்மை அவர்களுடைய வாசல்களிலே, அவர்களை நாம் இருந்த இடங்களிலே அமர்த்தி இருக்கலாம். அல்லாஹ்வால் முடியாதா? நடத்தை காட்டி இருக்கிறானா இல்லையா? குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். நாடியவரை ஆட்சியிலே உட்கார வைப்பான், நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குவான், நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவருக்கு இழிவை கொடுப்பான். உன் கையில் அல்லவா நன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன பார்வை! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு நல்ல மனிதர் என்று மக்களால் பேசப்பட்டாலும் சரி, யார் ஒருவன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரன் தன்னிடத்திலே யாசகம் கேட்டு வரும்போது, தன் தேவையை கேட்டு வரும்போது அவனை கேவலமாக இலக்காரமாக பார்ப்பானோ, அவரை குறித்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? கஃபா பில் மர்இ ஷர்ரா அன் யஸ்தஹ்கிர அகாஹுல் முஸ்லிம். தன்னுடைய பலவீனமான முஸ்லிம் சகோதரனை கேவலமாக ஒருவன் பார்த்தால் அதுவே அவனுடைய தீமைக்கு, நாசத்திற்கு போதுமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா எத்தனை முஸ்லிம் செல்வந்தர்கள் ஏழைகளின் சலாமுக்கு பதில் கூட சொல்வதற்கு தயாரில்லை? எப்படி? ஏழைகள் சலாம் கூறினால் அவர்களுக்கு பதில் கூறிவிட்டால் அடுத்து ஏதாவது தங்களுடைய தேவையை கேட்டு விடுவார்களோ, எப்படி? அந்த சலாம், அதற்கு பதில் கூறுவது நமக்கும் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்மிடத்திலே நெருங்கி விடுவார்களோ, தங்களுடைய தேவையை கூறி விடுவார்களோ என்று அந்த சலாமை கேட்டும் கேட்காததை போன்று, எப்படி? சலாமை கேட்டும் கேட்காததை போன்று முகம் திருப்பி செல்லக்கூடிய முஸ்லிம் செல்வந்தர்கள் எத்தனை பேர்! இவர்கள் இந்த உம்மத்திலே இருக்கும் போது இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வின் அருள்மழை பொழியுமா? இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குமா? எந்த சமூகத்திலே ஏழைகள் கண்ணியப்படுத்தப்படவில்லையோ, எந்த சமூகத்திலே ஏழைகளின் உரிமைகள் கொடுக்கப்படவில்லையோ, எந்த சமூகத்திலே ஏழைகளுக்கு அவர்களுடைய உரிமைகள் கண்ணியப்படுத்தப்படவில்லையோ, அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வின் உதவி இறங்காது, அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் அருள் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹி. உனக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டுமா, ஒரு சகோதரனுக்கு நீ உதவி செய். அந்த ஒரு மார்க்கத்திலே பிறந்த ஒரு முஸ்லிம் சகோதரன் ரமதானில் மட்டும் தர்மங்களை செய்துவிட்டு ரமதான் முடிந்து விட்டால் கைகளை சுருக்கிக் கொள்வதற்கோ, கைகளை மடக்கிக் கொள்வதற்கோ, ஏழைகளை தன் வாசலை விட்டு விரட்டுவதற்கோ அவனுக்கு அனுமதி இல்லை. எவ்வளவு முடியுமோ, இல்லை என்று சொல்லாமல் முடியும், நிச்சயமாக முடியும், நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படித்தான் வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். யார் தெரியுமா நல்லவர்கள்? தாங்கள் சம்பாதிக்கிற செல்வத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். அல்லாஹு அக்பர். இன்று நம்மிலே எத்தனை பேர் ஒரு வியாபாரம் செய்து அதிலே லாபம் கிடைத்து விட்டால் அந்த லாபத்திலிருந்து ஒரு தொகையை வீடு வாங்குவதற்காக, நிலம் வாங்குவதற்காக, சட்டை வாங்குவதற்காக, வாகனம் வாங்குவதற்காக, நல்ல பொருட்களை வாங்குவதற்காக, மனைவி மக்களுக்கு தேவையானதை வாங்குவதற்காக ஒதுக்குகிறார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்கள் யார் தெரியுமா?
அவர்களுக்கு செல்வம் கிடைத்தால் அந்த செல்வத்திலே ஒரு பகுதியை கேட்டு வருபவர்களுக்கும், எப்படி லிஸ்ஸாயில் கேட்டு வருகிறார்கள் அல்லவா, கதவை தட்டுகிறார்கள் அல்லவா, அவருக்கும், வல் மஹ்ரூம் கேட்காமல் இல்லாத ஒரு ஏழை இருக்கிறார் அல்லவா, இல்லாத வறுமையில் உள்ள ஏழை, அவரை தேடி சென்று இவர் கொடுப்பதற்கும் அந்த செல்வத்தை ஒதுக்கிக் கொள்வார். வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதான் மாதத்திலே, சென்ற ரமதானுடைய இந்த மாதத்திலே ஹராமானதை பார்க்காமல், அசிங்கமானதை பார்க்காமல், இந்த பாடல்கள், இந்த அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த விபச்சாரத்திற்கு துணை போகக்கூடிய அத்தனை காரியங்களை விட்டும் நம்முடைய கண்ணை, நம்முடைய செவியை, நம்முடைய உள்ளத்தை, சிந்தனையை பாதுகாத்தது போன்று ரமதானுக்கு பிறகும் இவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு அமைந்ததென்றால் நம்முடைய ரமதான், அதனுடைய வணக்க வழிபாடுகள், அதிலே நாம் கேட்ட பிரார்த்தனைகள், பாவ மன்னிப்புகள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்று பொருள். யார் ரமதானுக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் தடுத்த காரியங்களிலே சென்று விடுகிறாரோ, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை பாழ்படுத்துகிறாரோ, அவர் உண்மையில் அல்லாஹுவை வணங்கவில்லை, ரமதானை வணங்கி கொண்டிருந்தார். எனவேதான் ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர் தன்னுடைய பழைய பாட்டையிலே திரும்பிவிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பாவங்களை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி ஈமானோடு இஸ்லாமோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பானாக. அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்து கடமைகளையும் பேணக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. தடுக்கப்பட்ட சிறிய பெரிய அனைத்து பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும்.